நான் என்னுடைய அனுபவம் பிரியாவோட சொல்ல விரும்புகிறேன். இதற்கான உழைப்பு அப்படிங்கிறது வந்து எளிதில் சொல்ல முடியாது. எனக்கு காலையில் கண் முழிச்ச உடனே என்னுடைய வாட்ஸ்அப்பில் முதல்ல வர குறுஞ்செய்தி யார் தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரியாவது தான் இருக்கும். ஒரு வாய்ஸ் நோட், அவங்க எப்பயுமே வாய்ஸ் நோட் தான் போடுவாங்க. நான் பல முறை சொல்லுவேன், எனக்கு வாய்ஸ் நோட் போடாதம்மா, நீ டைப் பண்ணி அனுப்புமா, உன் வேகத்துக்கு என்னாலாம் தட்டச்சு செய்ய முடியாது, நான் வாய்ஸ் நோட்டு தான் அனுப்புவேன்னு சொல்லி சண்டை போடுவாங்க. என்ன இருக்குன்னா, ஒரு அந்த பாடலோட அந்த ஹம்மிங், அவங்க அதை தன்னுகிற அந்த பாட்டை வந்து டியூன் போட்டு எனக்கு அனுப்பிடுவாங்க. அனுப்பிட்டு கேட்பாங்க இது எப்படி இருக்குது காலையில். ஏன்னா அவங்க தூங்கி எழுந்தோடனே அவங்களுக்கு அந்த உதிக்கிற உடனே அவங்க ரெக்கார்ட் பண்ணிவிடுவாங்க. ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அனுப்புவாங்க. நான் தூக்க கலக்கத்திலே தான் அனுப்புகிறேன்னு வேற சொல்லி அனுப்புவாங்க. உண்மையிலே ஏன்னா அந்த அவங்களுக்குள்ள அது ஊறி இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் அவங்களுடைய சிந்தனை வந்து அதுவாகவே இருந்தது. இதில் வந்து அவங்களுடைய உழைப்பு சொல்லவே முடியாது. ஒவ்வொரு படத்தையும் வந்து பார்த்து இது சரியில்லை, இது முகம் சரியில்லை, இது கை சரியில்லை அப்படின்ட்டு அவங்க எடுத்துக்கிட்ட மெனக்கடல் வந்து இன்றைய கனவு நனவாகிறதுக்கு அவங்க போட்ட உழைப்பு அளப்பறியாத உழைப்பு. அவங்க சொன்ன மாதிரி அவருடைய கணவர் பொறுமையின் திலகம் நான் அவருக்கு பட்டம் கொடுக்க போகிறேன். ஏன்னா பாருங்க, எல்லாரும் ஒத்துக்கிறாங்க பாருங்க. ஏன்னா நானே பலமுறை கோவப்பட்டிருக்கேன் பிரியா கிட்ட, பிரியா போதும் பிரியா, இவ்வளோ மெசேஜ் அனுப்பாத பிரியா எனக்கு அப்படின்னு சொல்லுவேன். அப்போ எனக்கே எப்படின்னா அவருக்கு எப்படி இருந்திருக்கன்னு பாருங்க. அவர் உண்மையில் பொறுமையின் திலகம் தான். ஆனால் அது எல்லாமே எதற்காகனா இன்றைய நாளுக்காக தான். ஸோ இன்றைய நாள் பிரியாவுக்கு உரிய நாள் மட்டுமில்லை, நம்ம எல்லாருக்கும் உரிய நாள். ஏன்னா சிறுவர் இலக்கியம்ங்கிறது நம்மக்கிட்டே குழந்தைகள் இருக்காங்க, நம்ம மனசுலையும் குழந்தைகள் இருக்காங்க. நம்ம அறியாமல் அந்த குழந்தைகள் எப்பயும் வெளிப்பட்டு கொண்டே இருப்பாங்க. இப்போ நமக்கும் உரிய அந்த புத்தகம். என் வீட்டில் குழந்தை இல்லை, நான் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா நினைக்க வேண்டாம். நம்ம கூட அதை படித்து பார்த்து மகிழலாம். சரிங்களா? சரி, புத்தகம் வாங்க வரவங்க வாங்கலாம், பிரியாவோட புகைப்படம் எடுக்கிறவங்க எடுக்கலாம்.